சென்னை எழும்பூரில் உள்ள அரசு தாய்சேய் நல மருத்துவமனைக்கு நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார் முதல்வர் விஜய். அங்கு சிகிச்சை பெற்று வரும் தாய்மார்களிடம் உடல்நலம் குறித்து விசாரித்ததோடு சிகிச்சை மற்றும் வசதிகள் குறித்தும் கேட்டறிந்தார். தலைமைச் செயலகத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் சமூக நலத்துறை ஆகிய துறைகள் குறித்து ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார் முதல்வர் விஜய். இந்திய கடலோர காவல்படையின் கிழக்கு மண்டல தலைவர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் யோகிந்தர் டாக்கா தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து பேசினார். நலம் AI எனும் பெயரில் வாட்ஸ்அப் சாட்பாட் ஒன்றை தமிழக அரசு மருத்துவமனை பயனாளிகளுக்காக அறிமுகப்படுத்தினார் மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ். இந்த செயலி மூலம் நோயாளிகள் மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்பே OP சீட்டுகளை பெறுவது, மருத்துவர் கொடுத்த மருந்து சீட்டுகளை வாட்ஸ்ஆப்பில் பெறுவது, மருத்துவமனை பரிசோதனை முடிவுகள் உட்பட பல்வேறு தரவுகளை வாட்ஸ்அப் மூலமே தெரிந்து கொள்ளலாம் என அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு சுகாதாரத்துறையில் இன்னைக்கு ஒரு பொன்னான நாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நலம் AI அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் சாட்பாட்டை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது 22 மாவட்டங்களில் 9619222999 9619222999 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எல்லா மக்களும் நீங்கள் தயவு செய்து இப்போவே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நலம் AI அப்படிங்கிற பேரில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. 22 மாவட்டங்களில் இன்றைக்கி அறிமுகம் செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 22 மாவட்டங்களில் அங்கே இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனைகளும் இதில் மேப் ஆகிருக்கு. அதில் மாவட்டங்கள் பெயரை படிச்சிடறேன். நாமக்கல், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, விருதுநகர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, சேலம், நாகப்பட்டினம், திருப்பூர், அரியலூர், பெரம்பலூர், ராணிப்பேட், காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, சென்னை, திண்டுக்கல், மயிலாடுதுறை, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, செங்கல்பட்டு. இந்த மாவட்டங்களில் இந்த சேவையை யூஸ் பண்ணி நீங்கள் OP சீட்டை நீங்கள் ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் க்யூவில் நிற்கணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக நீங்கள் அந்த OP சீட்டில் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். இப்போ வாட்ஸ்அப் எங்கிட்ட இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அப்படின்னா கவலை இல்லை. உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் இருந்தாலும் உங்களுக்கு அந்த சாட்பாட் மூலமாக உங்களுக்கும் இப்போ OP சீட் எடுத்துக்கலாம், உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் எடுத்துக்கலாம். சரி, உங்கள் குடும்பத்திலே யாருக்கும் இல்லைனா கூட உங்கள் நண்பர்கள் பக்கத்து உங்கள் ஏரியாவில் யார் இருந்தாலும் இதன் மூலமாக இந்த OP சீட் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை பண்ணி பார்த்தேன். ஆதார் நம்பர் அவசியம் இல்லை. ஆதார் மூலமாக ஒரு ஆதாரை என்ட்ரி பண்ணி ஒரு OTP வந்ததுன்னா அதுக்கு ஒரு ஆபா ஐடின்னு வந்துடும். அந்த ஆபா ஐடி எதுக்குன்னா நீங்கள் தனியார் மருத்துவமனையும் சரி மற்ற மாநிலங்களுக்கு போகிறப்பவும் உங்களுக்கு அனைத்து சேவையும் இன்டெகிரேட்டாக கிடைக்கிறதுக்கு தான் அந்த ஆபா ஐடி. அதுக்கு தான் ஆதார் தேவை. மற்றபடி ஆதார் இல்லாமல் நம்ம மருத்துவமனையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனையிலும் நீங்கள் சேவை பெறத்துக்கு ஆதார் அவசியம் இல்லை. ஆதார் ஆப்ஷனல் தான். ஆதார் இருந்ததுன்னா நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு இல்லை யூஸ் பண்ணி தனியார் மருத்துவமனைக்கு போகிறப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்னை ECR சாலையில் உள்ள பாலவாக்கம் பகுதியில் 4 மணி நேரத்துக்கும் மேல் மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் ECR சாலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எத்தனை புகார்கள் தெரிவித்தும் நடவடிக்கையே இல்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டினர். ஊத்தங்கரை தாவேக MLAவிடம் குதிரை பேரம் பேசப்பட்டதாக 5 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராக சம்மன் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் ஆஜராகவில்லை. முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர்.
அந்த மனு மீதான விசாரணையில் திமுக வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ ஆஜராகி வாதாடினார். இன்று புதன்கிழமை இருவருக்கும் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியது நீதிமன்றம். இன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் ஆகியோருக்கு முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறார்கள். நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறார்கள். நாங்கள் எடுத்து சொன்னது என்னன்னா, திரு செந்தில் பாலாஜி அவர்களையோ இல்லை அவங்க தம்பி அசோக்குமாரைக்கோ நேரடியான சாட்சியங்கள் எதுவும் இல்லை. எல்லாமே காவல்துறையினர்கிட்ட கொடுக்கப்பட்ட நீதிமன்றத்தில் அனுமதிக்கப்படக்கூடாத ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். அதுல தான் இவங்க பேரெல்லாம் எழுதி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அரசு தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாள்ல திருநாவுக்கரசும் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் ஒரே நாள்ல ஈரோட்ல இருந்திருக்காங்க. ஒரு இடத்துல இல்ல, ரெண்டு பேரும் ஒரே நாள்ல ஈரோட்ல இருந்திருக்காங்க. அது சிடிஆர்ல தெரியுது. அப்புறம் எல்லா சிடிஆர் காப்பிலையும் அங்கங்க இருந்திருக்காங்கன்னு தெரியுது. அதை தவிர அவங்க கிட்ட எந்த சாட்சியமும் இல்லை. முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், திரு செந்தில் பாலாஜி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது களங்கம் விளைவிக்கும் வகையில் நேற்று வரைக்கும் அரசு தரப்புல அரசை கவிழ்க்கும் எண்ணத்தோடு இது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. நேற்று ஒரு 3 எதிரி குற்றம் சாட்டப்பட்டவர்களை போலீஸ் காவலில் எடுக்கிறதுக்கு போடப்பட்ட மனுவில் கூட இது அரசை கவிழ்க்கும் எண்ணத்தோடு செய்யப்பட்டதுன்னு போட்டாங்க. நேற்று நாங்க முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் எடுத்து சொன்னோம். நாங்க பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல எடுத்து சொன்னோம். இங்க பாருங்க, சபாநாயகரை எதிரான தீர்மானத்தில் வாக்களிப்பது என்பது ஆட்டோமேட்டிக்கா டாப்லிங் த கவர்மெண்ட் ஆகாது, அரசை கவிழ்க்க முடியாது. அப்படி நாங்க சபாநாயகர் தேர்தலில் ஒருமித்த கருத்தோடு தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்ப அரசை கவிழ்க்கிறதாக இருக்குதுன்னு சொல்றது புகார்ல அவங்களா எழுதிக்கிட்டாங்களே தவிர, புகார்லயே அந்த திருநாவுக்கரசு அரசை கவிழ்க்கணும்னு எங்கேயும் சொன்னதாக எங்கேயுமே இல்லை. ஆனால் காவல்துறையினரும் அந்த செய்தி குறிப்பிலையும் அரசை கவிழ்க்கும்ன்ற வார்த்தையை சேர்த்து எழுதிக்கிட்டே வந்தாங்க. இதை நாங்க நேற்று பிரின்சிபல் செஷன்ஸ் கோர்ட்ல எடுத்து ஆர்கியூ பண்ண உடனே இன்னைக்கு திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் திரு அசோக்குமாருக்கும் அந்த ஜாமீன் மனுவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அந்த கவுண்டர் அபிடேவிட்னு சொல்லுவாங்க, அந்த கவுண்டர் அபிடேவிட்ல அரசை கவிழ்க்க வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை நீக்கிவிட்டார்கள். அப்ப அந்த மொத்த முதல் தகவல் அறிக்கையுமே எஃப்ஐஆருமே நீர்த்து போய் இப்ப ஆதாரங்களே, அந்த சொல்லப்பட்ட எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆதாரங்களே இல்லாம இருக்கு. நீதிமன்றம் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்திருக்கிறாங்க. முழுமையான உத்தரவு எங்களுக்கு கிடைக்க பெறவில்லை. முழுமையான உத்தரவு கிடைச்ச பிறகு அதனுடைய சாராம்சம் தெரிய வரும். ஆனா இப்ப நிபந்தனை ஜாமீன் கொடுத்திருக்காங்க. 2 பேருக்கும் அரெஸ்ட் பண்ண முடியாத ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்திருக்காங்க. தினந்தோறும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலையிலும் மாலையிலும் கையெழுத்திட வேண்டும் அப்படின்ற உத்தரவு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ஐந்தாங்கட்டளை என்ற ஊரில் அமைந்துள்ள திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 27,000 மூட்டை நெற்பயிர்கள் நாசமாகின. இதன் மதிப்பு சுமார் 3.5 கோடி ஆகும். தருமபுரி நகர் பேருந்து நிலையத்தில் திருமணத்துக்கு மறுத்த பெண்ணை கத்தியால் குத்தி கொல்ல முயன்ற சின்னசாமி என்ற நபரை மக்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். படுகாயங்களுடன் இளம்பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து விமர்சித்துள்ள திமுக எம்பி கனிமொழி, தருமபுரியில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடும் பேருந்து நிலையத்திற்குள் இளம்பெண் ஒருவர் கத்திக்குத்துக்கு உள்ளாக்கப்பட்டு படுகாயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. சினிமா பாணியில் தாவேக அரசு தொடங்கிய பெண்கள் பாதுகாப்பு சிறப்பு படை எல்லாம் விளம்பரத்திற்கு மட்டும்தானா என கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேகாவின் அமைச்சரவையில் இருந்தாலும் திமுகவுடனான நட்பு தொடர்வதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியிருந்த கருத்துக்கு
நோபல் பரிசு கொடுக்கலாம் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேலியாக பேசியிருந்தார். இருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்சங்கத்தின் கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. அதற்கு பதிலளித்துள்ள விசிக தலைவர் திருமாவளவன், பாஜகவுக்கு எதிரான அணியில் திமுகவும் இருக்க வேண்டும், தாவேகவும் இருக்க வேண்டும் என்ற பார்வை கொண்டவன் நான். என்னுடைய இந்த எண்ணம் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளுக்கு புரியாது. திருமாவுக்கு என்ன ஆனது என்று கேட்பார்கள். ஆனால் நான் எனது பார்வையில் தெளிவாகத்தான் இருக்கிறேன் என்றார். மேலும் நோபல் பரிசு கிடைத்தால் வைகோவுக்கு நன்றி சொல்வேன் என்றும் பதிலளித்தார். தேசிய அளவில் பிஜேபிக்கு எதிரான ஒரு அணியை கட்டணும். அந்த அணியில திமுகவும் இருக்கணும், தாவேக்காவும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பார்வை. இதை தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளால புரிஞ்சிக்க முடியாது, ஊடகவியலாளர்களால் புரிஞ்சிக்க முடியாது. இவர் என்ன குழப்பறாரும்பாங்க. இந்த இடத்துல தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் எதிரும் புதிருமான நிலை இருந்தாலும் கூட தேசிய அளவில் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதற்கு, மதவாத அரசியலை எதிர்ப்பதற்கு, அவர்களின் சதி அரசியலை முறியடிப்பதற்கு உள்ளபடியே கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய தாவேக்காவும் அதில் இருக்கணும், பிஜேபியை தொடர்ந்து எதிர்ப்புங்கிற திமுகவும் அதில் இருக்கணும். இது என்னுடைய கருத்து. இதை நான் சொன்னா திருமாவளவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அது அவங்க புரிதல் உள்ள சிக்கலை தவிர என்னுடைய பார்வையில் உள்ள சிக்கல் இல்லை. அவருடைய பரிந்துரைக்கு நன்றி. நோபல் பரிசு கிடைத்தால் அவருக்கு நன்றி.